அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். ஃபகால அல்லாஹு தஆலா வஸ்குர் ஃபில் கிதாபி மர்யம் இதின்தபதத் மின் அஹ்லிஹா மகானன் ஷர்கிய்யா. வகால நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன பி அர்தில் ஹபஷா மலிகன் லா யظ்லிமு அஹதுன் இன்தஹு அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹுவின் அருளால் இரவு தொழுகையை நிறைவு செய்ததற்கு பிறகு அல்லாஹுவினுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். வரலாற்று பக்கங்களில் மின்னக்கூடிய மாணிக்கங்கள் என்ற ஒரு தலைப்பின் வாயிலாக தொடர்ச்சியாக நம்முடைய மார்க்கத்திற்காக பாடுபட்ட அந்த உன்னதமானவர்களினுடைய அறியப்படாத வரலாறுகளை நாம் பார்த்து வருகிறோம். அதில் இன்றைய தினம் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய காலத்தில் வாழ்ந்து அல்லாஹுவின் தூதரை நம்பிக்கை கொண்டு என்றாலும் அல்லாஹுவின் தூதரை சந்திக்காமலேயே மரணத்தை தழுவிய ஒரு மகா மன்னனை பற்றி, அந்த மன்னனினுடைய தியாகத்தை பற்றி, அவரினுடைய இரக்கத்தை பற்றி நாம் காண இருக்கின்றோம். இன்றைய எத்தியோப்பியா என்று நாம் படிக்கிறோம் அல்லவா, ஆப்பிரிக்க கண்டத்தில் எத்தியோப்பியா, அன்றைக்கு அபிசீனியா என்பதாக இந்த தேசத்தை அழைப்பார்கள். மிகவும் செல்வம் செழித்த, பாரம்பரியமாகவே செல்வத்தோடி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு நாடு அந்த நாடு. அபிசீனியா நாடு என்பதாக வரலாறுகளில் பதிவு செய்யப்படும் இன்றைய எத்தியோப்பியா என்று நாம் அழைக்கிறோம். கிறிஸ்தவ மதத்தை பெரும்பான்மையாக கொண்ட மக்கள், அந்த நாட்டை அன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னரும் கூட கிறிஸ்தவராகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரினுடைய பெயர் அப்ஜர் என்பதாக சொல்லப்படும். இவருக்கு ஒரு மகன் பிறக்கிறார், அஸ்ஹமா என்பதாக அந்த மகன், ஒரே ஒரு மகன். இந்த அப்ஜர் மிக நீதத்தோடி, மிக கண்ணியத்தோடி அந்த அபிசீனியாவை, எத்தியோப்பியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது உடன் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் முடிவெடுத்து இவரை நாம் கொலை செய்ய வேண்டும், ஆட்சி அதிகாரம் என்பது இவர் கையிலே இருக்கக்கூடாது. காரணம், இவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது மரணித்து விட்டார் என்று சொன்னால் இதற்கு பிறகு இவரினுடைய மகனுக்கு ஆட்சி சென்றுவிடும், மகன் அஸ்ஹமாவினுடைய கைகளுக்கு ஆட்சி சென்றுவிடும், அதிகாரம் சென்றுவிடும். சிறுவனாக இருக்கிறார் அஸ்ஹமா. ஆதலால் தந்தையை கொலை செய்து விட்டோம் என்று சொன்னால் அவரோடு பிறந்தவர்கள் என்ன செய்வார்களே ஆனால் ஆட்சி கட்டிலுக்கு வந்து விடுவார்கள் என்பதாக திட்டம் தீட்டி இந்த அஸ்ஹமாவினுடைய தந்தை அபுஜரை அமைச்சர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இரவோடு இரவாக சூழ்ச்சி செய்து கொலை செய்து விடுகிறார்கள். அவர் மரணித்ததற்கு பிறகு அவரினுடைய சகோதரன் ஆட்சி பொறுப்புக்கு வருகிறார். அவர் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு இந்த அஸ்ஹமா ஒரு அனாதை சிறுவர், தன்னுடைய தகப்பனை இழந்திருக்கிறார். ஆதலால் இவர் மீது அளவுக்கு அதிகமான பாசம், எப்பொழுதும் தன்னோடையே அமர வைத்துக் கொள்கிறார், ராஜாவாகவே வளர்த்து வருகிறார். எல்லா விஷயத்திலும் ஆலோசனையும் இவரிடத்திலேயே கேட்கிறார். இந்த அஸ்ஹமா தான் மிகவும் நுணுக்கமானவர், மிகவும் வீரமானவர். காரணம், ராஜாவினுடைய மகனாக பிறந்தவர், பிறக்கும் பொழுதே ராஜ குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவர். அந்த நேரத்தில் மிகவும் நுணுக்கத்தோடி பயணப்படக்கூடிய மனிதராக இவர் இருக்கிறார். இப்போ எல்லா அமைச்சர்களும் இவர் கையிலே ஆட்சி சென்று விடக்கூடாது என்பதற்காகத்தான் இவர் தகப்பனையே கொலை செய்தார்கள். இப்பொழுது சிறிய தகப்பன் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகும் இந்த அஸ்ஹமாவையே தன் பக்கத்திலே அமர வைக்கிறாரே என்ற அந்த வெறுப்பிலே இப்பொழுது அஸ்ஹமாவினுடைய சிறிய தகப்பனை போய் மிரட்டுகிறார்கள். 2 தேர்வை நாங்கள் தருகிறோம், உங்கள் சகோதரனை கொன்றதை போன்று உங்களை நாங்கள் கொலை செய்வோம். இந்த அஸ்ஹமாவை நீங்கள் உங்கள் பக்கத்தில் வைத்தால் உங்களை நாங்கள் கொலை செய்து விடுவோம். ஆதலால் இந்த அஸ்ஹமாவை கண் காணாத இடத்திற்கு நீங்கள் கொண்டு போய் விட்டுவிட வேண்டும் என்பதாக மிரட்டுகிறார்கள். ஆரம்பத்தில் மறுக்கிறார். அவர்கள் சொல்கிறார்கள், அமைச்சர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, நீங்கள் விடாவிட்டால் நாங்கள் விட்டுக்கொள்வோம், பொறுப்பு எங்களிடத்தை சார்ந்தது, அல்லது உங்களையும் கொலை செய்வோம், அஸ்ஹமாவையும் நாங்கள் கொலை செய்து விடுவோம் என்று மிரட்டும் பொழுது அதிகாரத்தை தக்க வைப்பதற்காக, ஆட்சியை தக்க வைப்பதற்காக வேற வழி இல்லாமல் இந்த அஸ்ஹமா கண்காணாத இடத்திற்கு நாடு கடத்தப்படுகிறார். காலம் உருண்டோடுகிறது.
மன்னர் மரணத்தை தழுவுகிறார். மன்னர் மரணித்ததற்கு பிறகு ஆட்சி அதிகாரம் என்பது அங்கே சிதறுண்டு விட்டது. அபிசீனியாவிலே, எத்தியோப்பியாவிலே யாருமே சரியான ஆட்சியாளர்கள் அமையவில்லை. ஆட்சியாளர்கள் இல்லாததினால் விளைவு என்ன? திருட்டுகள் பெருக ஆரம்பிக்கும், கலவரங்கள் பெருக ஆரம்பிக்கும், கோஷ்டிகள், ரவுடி கூட்டங்கள் பெருக ஆரம்பித்து விடுகிறது. கடைசியாக அந்த அமைச்சர்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். நம் தேசத்தை நாம் காக்க வேண்டுமையானால் நாம் செய்த தவறுக்கு நாமே மருந்திட வேண்டும். இந்த தேசத்தை, நம்முடைய எத்தியோப்பியாவை காப்பதற்கு ஒரே ஒருவனால் மட்டும்தான் முடியும். நாம் யாரை நாடு கடத்தினோமோ அந்த அஸ்கமா என்ற வாலிபனை நாம் அழைத்து வர வேண்டும். அவனிடத்தில் தான் நுணுக்கமான சிந்தனை இருக்கிறது, எல்லாவற்றையும் அனுசரித்து ஆட்சி செய்யக்கூடிய திறமை இருக்கிறது. ஆதலால் எங்கே கொண்டு போய் விட்டார்களோ அங்கேயே எல்லா அமைச்சர்களும் பயணப்பட்டு ராஜ மரியாதையோடு அஸ்கமாவை அபிசீனியாவிற்கு அழைத்து வந்து ராஜ கிரீடத்தை தலையிலே மாட்டி, நீங்கள் தான் எங்களினுடைய ஆட்சியாளர் என்பதாக முடிவெடுக்கிறார்கள். அன்றைய தினத்திலிருந்து இந்த அஸ்கமா சிறந்த ஆட்சியை அந்த தேசத்திலே நிறுவிக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்தவர், ஆனால் நீதத்தோடு பயணிக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர். அவரைத்தான் வரலாற்றிலே நஜ்ஜாஷி என்பதாக சொல்லப்படும். நஜ்ஜாஷி என்பது ஒரு மனிதரினுடைய பெயர் அல்ல, அந்த எத்தியோப்பியாவை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு சொல்லக்கூடிய பெயர் நஜ்ஜாஷி என்பதாக. அந்த நஜ்ஜாஷியினுடைய பெயர்தான் அஸ்கமா என்பதாக சொல்லப்படுகிறது. இது ஒரு புறம் அவர் எத்தியோப்பியாவை, அபிசீனியாவை மிக நீதத்தோடு ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே தன்னுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை மும்புறமாக பரப்பி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக அல்லாஹுவின் தூதரினுடைய சன்மார்க்கத்தை தழுவும் பொழுது பல்வேறு கொடுமைகள் அந்த நிலத்திலே இழைக்கப்படுகிறது முஸ்லீம்களுக்கு. அல்லாஹுவின் தூதரு கண்களுக்கு முன்பாய் சுமையா கொலை செய்யப்படுகிறார். அல்லாஹுவின் தூதரினுடைய கண்களுக்கு முன்பாக யாசிர் சிதைக்கப்படுகிறார். அல்லாஹுவின் தூதரால் என்ன செய்ய முடியும்? அல்லாஹுவின் தூதர் பலகீனத்தோடு நிற்கிறார்கள். யா அஹ்ல யாசிர், யாசிரின் குடும்பமே, இஸ்பிரு ஃபஇன்ன மௌஇதுக்கும் பில் ஜன்னா, சொர்க்கத்தை கொண்டு நான் உங்களுக்கு நற்செய்தி சொல்கிறேன், பொறுமையாக இருங்கள் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா கொடுமைகளையும் தாங்கிக் கொள்ளுமாறு உபதேசம் செய்கிறார்கள். ஒரு கட்டத்திலே கொடுமைகள் தலைவிரித்து ஆட ஆரம்பித்து விட்டது. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்திலே தன்னை நம்பிக்கை கொண்ட மக்களை எல்லாம் அழைத்து அந்த கூட்டத்திற்கு தலைவராக நபியினுடைய தம்பியான ஜாஃபர் இப்னு அபி தாலிப், அலி ரலியல்லாஹுவினுடைய அண்ணன், அவர்களை தலைமையாக வைத்து அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்ன பி அர்தில் ஹபஷா, எத்தியோப்பியா என்ற ஒரு நாடு இருக்கிறது, மலிக்கன், அங்கே ஒரு ஆட்சியாளர் இருக்கிறார், லா யظலிமு அஹதுன் இந்தா, யாருக்கும் அநீதம் செய்ய மாட்டார். அந்த ஆட்சியாளர் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தியோப்பியாவிற்கு சென்றதே இல்லை. எவ்வளவு நுணுக்கமான ஒரு பார்வை அல்லாஹுவின் தூதருக்கு இருந்திருக்கிறது பாருங்கள். வாழ்க்கையில் ஒரு முறை கூட எத்தியோப்பியாவை, அபிசீனியாவை அல்லாஹுவின் தூதர் சந்தித்ததே இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்வதேச அரசியலை அறிந்து வைத்திருந்தார்கள். யார் நீதமானவர், யார் அநீதமானவர், எந்த நாட்டை யார் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அத்தனை அறிவும் அல்லாஹுவின் தூதருக்கு நுணுக்கமாக, துல்லியமாக இருந்தது. அல்லாஹுவின் தூதர் தன்னுடைய சகாக்களிடத்திலே சொல்கிறார்கள், என்னபி அருதில் ஹபஷா, பூமி பந்திலே ஹபஷா என்ற ஒரு நாடு இருக்கிறது, மலிக்கன், அங்கே ஒரு ஆட்சியாளர் இருக்கிறார், லா யظலிமு அஹதுன் இந்தா, யாருக்கும் அவர் அநியாயம் செய்ய மாட்டார், ஃபஅல்ஹகு பிபிலாதி, நீங்கள் எல்லோரும் அவரினுடைய நாட்டுக்கு செல்லுங்கள். அவர் ஒரு கிறிஸ்தவ மன்னர் தான், ஆனால் யாருக்கும் அவர் அநியாயம் செய்ய மாட்டார். ஹத்தா யுஜஅல் அல்லாஹு லக்கும் ஃபரஜா வ மஹ்ரஜா, விரைவிலே உங்களினுடைய கஷ்டங்கள் தீரும், அப்பொழுது நீங்கள் என்னை வந்து சந்தியுங்கள் என்பதாக ஒரு பெரும் கப்பலிலே 80 நபர்கள், ஆண்கள் பெண்களாக, ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய தலைமையில் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசியமாக முதல் ஹிஜ்ரத்தினுடைய பயணத்தை இந்த ஹபஷாவிற்கு அனுப்பி வைக்கிறார்கள். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இந்த பயணத்திலே ஒருவர். அவர்கள் தான் இந்த வரலாறை பதிவு செய்கிறார்கள். எங்கள் வாழ்க்கையில் நிம்மதியினுடைய சுவாசத்தை அன்றுதான் நாங்கள் சந்தித்தோம். அந்த தேசத்திற்குள்ளாக நாங்கள் நுழைந்தோம். எங்களை உறவினர்களாக, நண்பர்களாக பார்த்தார்கள், உறவுகளாக பார்த்தார்கள். யாரும் எங்களுக்கு அநியாயம் செய்யவில்லை.
எங்கள் மதத்திலிருந்து எங்களை வெளியேற்ற வேண்டும் என்று யாரும் திட்டம் தீட்டவில்லை. மகிழ்ச்சியோடு நாங்கள் அந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் இடியாய் ஒரு செய்தி வந்து விழுகிறது. மக்காவாசிகளுக்கு இந்த தகவல் போய் சேர்ந்து விட்டது. முஹம்மது தன்னுடைய தோழர்களை மிகவும் லாவண்யமாக அபிசீனியாவிற்கு, எத்தியோப்பியாவிற்கு அனுப்பி வைத்து விட்டார். ஆட்சியாளர் ஹபஷாவை ஆட்சி செய்யக்கூடிய நஜ்ஜாஷி மன்னனிடத்திலே அனுப்பி வைத்து விட்டார். இதற்கு நாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும், சென்றவர்களை எல்லாம் நாம் அழைத்து வர வேண்டும், யாரை அனுப்புவது என்பதாக ஆலோசிக்கிறார்கள். அந்த நஜ்ஜாஷி மன்னனுக்கு மிக நேசத்திற்குரிய நண்பர் அன்றைக்கு உலகத்தில் மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அம்ர் இப்னு ஆஸ் என்று சொல்ல, பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபித்தோழர். அப்பொழுது அவர் ஒரு இறை மறுப்பாளர், ரொம்ப நண்பர். நஜ்ஜாஷி மன்னனும் மக்காவிலே இருக்கக்கூடிய அம்ர் இப்னு ஆஸும் மிக நெருக்கத்திற்குரியவர்கள். இந்த அம்ர் இப்னு ஆஸினுடைய தலைமையில் மக்காவாசிகள் பெரிய செல்வங்களை எல்லாம், அன்பளிப்புகளை எல்லாம், தங்க கட்டிகளை எல்லாம் அம்ர் இப்னு ஆஸ் கையில் கொடுத்து, உன் நண்பன் தானே நஜ்ஜாஷி, அவன்கிட்ட போய் பேசி இந்த 80 பேரை நீ நம்ம தேசத்திற்கு கூட்டு வர வேண்டும் என்பதாக அனுப்பி வைக்கிறார்கள். அம்ர் இப்னு ஆஸை ஹபஷாவிற்கு, எத்தியோப்பியாவிற்கு வருகிறார். மன்னர் நஜ்ஜாஷி மிகவும் நேசத்திற்குரிய நண்பர் அல்லவா, அரண்மனையிலிருந்து இறங்கி அம்ர் இப்னு ஆஸை வரவேற்கிறார். நண்பன் கொண்டு வந்த அன்பளிப்புகள், அம்ர் இப்னு ஆஸ் மன்னனினுடைய காலிலே அன்பளிப்புகளை மழையாக கொட்டுகிறார், தங்கத்தை. அப்பொழுது கேட்கிறார், என்ன நோக்கத்திற்காக என் நண்பனை வந்திருக்கிறாய்? அப்பொழுது அம்ர் இப்னு ஆஸ் சொன்னார், எங்கள் தேசத்திலே சில மடத்தனமான சிறுவர்கள் இருக்கிறார்கள், உங்கள் தேசத்திலே வந்து தஞ்சமடைந்திருக்கிறார்கள். உறவுகளை பிரிந்து குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புதிய மதத்தை உருவாக்கி கொண்டு உங்கள் தேசத்திற்குள்ளாக அவர்கள் வந்துவிட்டார்கள். ஆதலால் அவர்களை உங்கள் தயவோடு நாங்கள் திருப்பி அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறோம். உடனே அந்த நஜ்ஜாஷி மன்னர் சொல்கிறார், நீ சொல்வது சரிதான், என்றாலும் எனக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது, நீ சொல்வது உண்மையா என்பதாக அவர்களையும் கூப்பிட்டு நான் கொஞ்சம் விசாரித்துக் கொள்கிறேன். விசாரிக்க வேண்டும் அல்லவா, நான் யாருக்கும் அநீதம் செய்துவிடக்கூடாது, நான் ஒரு பதவியிலே இருக்கிறேன். அதனால் நாளைக்கு அவரையும் கூப்பிடுவோம், உன் முன்பாகவே அவர்களிடத்தில் நாம் விசாரிப்போம். நீ சொல்வது உண்மையாக இருந்தால் உன் பக்கம் நான் அவர்களை அனுப்பி வைத்து விடுகிறேன், எந்த தயக்கமும் இல்லை, நீ என்னுடைய நண்பன் அல்லவா. உடனே வேற வழி இல்லாமல் மறுநாள் அரசவை கூடுகிறது. அரசவையினுடைய மத குருமார்கள் எல்லாம் கூடுகிறார்கள். அம்ர் இப்னு ஆஸ் வந்துவிட்டார் என்று ஜாஃபர் இப்னு அபி தாலிப் முஸ்லீம்களுக்கும் தெரிந்துவிட்டது. இந்த ஹதீஸில் வருகிறது பாருங்கள், முஸ்லீம்கள் இரவிலே ஆலோசனை செய்கிறார், நாம் என்ன செய்வது? இந்த மன்னரை முதல் முறையாக சந்திக்கப் போகிறோம், அவர் யார் என்று கூட நமக்கு தெரியாது. அம்ர் இப்னு ஆஸினுடைய நெருங்கிய நண்பன். அப்ப ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு சொல்கிறார், தலைவர், எது நடந்தாலும் உண்மையை நாம் பேசுவோம். அல்லாஹ்வின் தூதர் எதை நமக்கு உபதேசித்தார்களோ அதையே நாம் பேச வேண்டும். அல்லாஹ் விட்டபடி நம்முடைய பயணம் தொடரட்டும் என்பதாக மறுநாள் மன்னர் முஸ்லீம்களையும் அழைக்கிறார். அம்ர் இப்னு ஆஸ் மன்னனுக்கு அருகாமையிலே அரண்மனையிலே சிம்மாசனத்திற்கு பக்கத்திலே அமர்ந்திருக்கிறார். முஸ்லீம்கள் கடைசியாக அமருகிறார்கள். மன்னர் வரும் பொழுது அன்றைய வழக்கப்படி எல்லோரும் சுஜூது செய்ய வேண்டும். ஆனால் இந்த 80 முஸ்லீம்கள் மட்டும் நிற்கிறார்கள். உடனே அம்ர் இப்னு ஆஸ் சொல்கிறார், பார்த்தீர்களா குழப்பவாதிகளை, ஆரம்பித்து விட்டார்களே, மன்னனுக்கு சாஷ்டாங்கம் செய்வதல்லவா நம்முடைய பழக்கம், பாருங்கள் இவர்கள் தான் அந்த குழப்பவாதிகள். உடனே ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நஸ்ஜுது இல்லா லில்லாஹ், அல்லாஹுவை தவிர நாங்கள் யாருக்கும் பணிய மாட்டோம், அல்லாஹுவை தவிர யாருக்கும் நாங்கள் சாஷ்டாங்கம் செய்ய மாட்டோம், மாறாக உங்களை மதிக்கிறோம், உங்களுக்கு கண்ணியம் கொடுக்கிறோம். உடனே நஜ்ஜாஷி சொல்கிறார், விடு, இது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல, நம்முடைய நோக்கத்தை வந்ததற்கான காரணத்தை நாம் தெளிவுபடுத்தலாம். உடனே அந்த நஜ்ஜாஷி கேட்கிறார், மா ஹாதா தீனுல்லதி ஃபாரக்தும் ஃபீஹி கௌமக்கும், ஏதோ உங்கள் சமூகத்தை எல்லாம் துண்டித்து விட்டு ஒரு புதிய மதத்தை நீங்கள் உருவாக்கி விட்டீர்களாமே. வலம் ததுகுலு ஃபீ தீனி வலா ஃபீ தீனி அஹது மின் ஹாதிஹில் உமம், உலகத்தில் யாரும் சொல்லாத புதிய கொள்கைகளை நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களாமே என்பதாக அந்த நஜ்ஜாஷி மன்னர் முஸ்லீம்களை பார்த்து கேட்கும் பொழுது, உடனே ஜாஃபர் இப்னு அபி தாலிப் அந்த கூட்டத்தினுடைய தலைவர் நபித்தோழர் கேட்கிறார் நஜ்ஜாஷியை பார்த்து, நீங்கள் பேசிவிட்டீர்கள், எங்கள் தரப்பை பேசுவதற்கு கொஞ்சம் அனுமதி தரலாமா என்று கேட்கிறார். உடனே மன்னர் நஜ்ஜாஷி சொல்கிறார், அதற்குத்தானே உங்களை நாங்கள் அழைத்திருக்கிறோம், பேசுங்கள், உங்களினுடைய நோக்கம் என்ன, நீங்கள் யார் என்பதை எங்களுக்கு தெளிவுபடுத்துங்கள். ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, ஐயுகல் மலிக், பாசத்திற்குரிய அரசரே, குன்னா கௌமன்
அஹ்லல் ஜாஹிலியா, நாங்கள் ஒரு மடத்தனமான சமூகமாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். நஅபுதுல் அஸ்னாம், கண்டதையும் வணங்கிக் கொண்டிருந்தோம். வனகுலுல் மைத, செத்ததை சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம். வனஅத்தில் ஃபவாஹிஷ், அசிங்கத்தோடி ஆபாசத்தோடி நாங்கள் வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தோம். வனக்தஉல் அர்ஹாம், இரத்த பந்தத்தை எல்லாம் துண்டித்தோம். வனுஸீஉல் ஜார், அயல்வாசிகளை மறந்துவிட்டோம். வயகுலுல் கவியு மின்னல் ضعீஃப், பலகீனமானவனை அடித்து பலமுள்ளவன் பெருத்துக் கொண்டிருந்தோம். ஃபகுன்னா அலா தாலிக, இப்படி அநீதத்தையும் அக்கிரமத்தையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஹத்தா பஅஸஹுல்லாஹு இலைனா ரசூலம் மின்னா, எங்கள் இடத்திலிருந்து ஒரு தூதுவரை அல்லாஹ் அனுப்பினான். நஅரிஃபு நஸபஹு வ சித்கா, அவரினுடைய பாரம்பரியமும் எங்களுக்கு தெரியும், அவரினுடைய உண்மையும் எங்களுக்கு தெரியும். வ அமானதஹு வ அஃபா, அவரினுடைய பத்தினித்தனமும் எங்களுக்கு தெரியும், அவரினுடைய கண்ணியமும் எங்களுக்கு தெரியும். ஃபதஆனா இலல்லாஹி லிதௌஹீதஹு, ஒரே இறைவனை வணங்க வேண்டும் என்று அவர் எங்களை அழைப்பு கொடுத்தார். வனஅபுதஹு, அவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். வனக்லஉ மா குன்னா நஹனு நஅபுது வ ஆபாஉனா மின் தூனிஹி மினல் ஹிஜாரத்தி வல் அவ்சான், எங்கள் முன்னோர்கள் செய்து கொண்டிருந்த எல்லா தவறை விட்டு எங்களை நீங்க வேண்டும் என்பதாக எங்களுக்கு கட்டளையிட்டார். வ அமர்னா பிஸ்ஸித்கில் ஹதீஸ், உண்மையை மட்டுமே பேச வேண்டும் என்று எங்களுக்கு அவர் கட்டளையிட்டார். வ அதாஇல் அமானா, அமானிதங்களை செலுத்த வேண்டும், நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்று சொன்னார். வஸிலத்துர் ரஹீம், இரத்த பந்தத்தோடு இருக்க வேண்டும் என்று சொன்னார். வஹுஸ்னுல் ஜிவார், அயல்வாசியை அரவணைக்க வேண்டும் என்று சொன்னார். வல் கஃப் அனில் மஹாரிமி வத்திமா, அநீதத்திலிருந்து அக்கிரமத்திலிருந்து எங்கள் கரங்களை பாதுகாக்க வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். வனஹானா அனில் ஃபவாஹிஷி வ கௌல ஸூரி, கெட்ட வார்த்தைகள் பேசாமல், அசிங்கங்கள் ஆபாசங்களில் வீழாமல் எங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக எங்களுக்கு அவர் கட்டளையிட்டார். வ அக்லு மாலுல் யதீமி, யதீம்களினுடைய சொத்துக்களை சாப்பிடக் கூடாது என்பதாக. வ கத்ஃபுல் முஹ்ஸனாத்தி, பத்தினி பெண்களின் மீது அவதூறு சொல்லக்கூடாது என்பதாக எங்களை அவர் திருத்தினார். வ அமர்னா, அவர் எங்களை ஏவினார், நாங்கள் அவருக்கு கட்டுப்பட்டோம். அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டதற்காக இதோ வந்திருக்கிறாரே உன்னுடைய நண்பன் அம்ர் இப்னு ஆஸ், இவரை சார்ந்தவர்கள் எல்லாம் கண்ணால் வர்ணிக்க முடியாத, நாவால் சொல்ல முடியாத கொடூரங்களை எங்கள் மீது கட்டவிழ்த்து விட்டார்கள். கொடுமைகள் தாங்க முடியாமல் ஆங்காங்கே தத்தளித்த பொழுது எங்கள் தூதர் சொன்னார், ஹபஷா என்ற நாட்டிலே நஜ்ஜாஷி என்ற மன்னன் இருக்கிறான், அவர் நீதமானவர் என்பதாக எங்கள் தூதர் சொல்லி இருக்கிறார். ஆதலால் உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக, உண்மையை பாதுகாத்துக் கொள்வதற்காக உன் தேசத்திலே நாங்கள் ஆடன் சரணடைந்திருக்கிறோம், அகதியாக வந்து நிற்கிறோம், எங்களை நீ பாதுகாப்பாயாக என்று சுருக்கமாக சொல்லி முடித்து விட்டார். சொன்னதுதான் தாமதம். நஜ்ஜாஷியினுடைய எவ்வளவு நேர்த்தியான ஒரு அழைப்பு பணி. உடனே நஜ்ஜாஷி மன்னர் கேட்கிறார், ஹல் மஅக மிம்மா ஜாஅ பிஹி அனில்லாஹி மின் ஷையின், அந்த இறை தூதர் என்று சொன்னீர்களே, அவரினுடைய வேதம் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? உடனே ஃபகால லஹு ஜஅஃபர், ஜஅஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, வஹியை உள்வாங்கி அந்த உள்ளம் அல்லாஹ்வின் தூதரை போன்றே இருப்பார். ஜஅஃபர் ரலியல்லாஹு அன்ஹு நடந்தால் ரசூலை போன்றே நடப்பார். ரசூலினுடைய வீட்டிலே வளர்ந்தவர், நபியினுடைய தம்பி அல்லவா ஜஅஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு, பேசினால் ரசூலை போன்றே பேசுவார்கள். உடனே அல்லாஹ்வின் தூதரினுடைய தோழர் ஜஅஃபர் ரலியல்லாஹு அந்த அழகான சுருதி மாறாத அந்த குரலிலே சூரத்துல் மரியம் என்று சொல்லக்கூடிய காஃப் ஹா யா ஐன் ஸாத் என்று வரக்கூடிய அந்த அத்தியாயம், மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அற்புதம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அற்புதம் சுமந்த அந்த அத்தியாயம். அந்த அத்தியாயத்தை ஓத ஆரம்பிக்கிறார். ஃபக்ரஉ அலைய ஃபக்ரஅ அலைஹி ஸத்ரன் மின் மரியம், மரியமினுடைய அத்தியாயத்தை ஓதியதுதான் தாமதம். ஃபபகா வல்லாஹி நஜ்ஜாஷி ஹத்தா அஹ்தஅ ஐ லிஹ்யதி, அவரினுடைய தாடி நலகக்கூடிய அளவிற்கு தேம்பி அழ ஆரம்பிக்கிறார். வபக்கத், அந்த சபையிலே இருந்த அத்தனை நபர்களும், அமைச்சர்கள் எல்லோரும் தேம்பி அழ ஆரம்பிக்கிறார்கள். அப்படி தன்னுடைய சிம்மாசனத்திலிருந்து கீழே விழுகிறார். பூமியை தட்டி சொன்னார், நீங்கள் எங்கள் தேசத்திற்கு சொந்தக்காரர்கள், உங்களை பாதுகாப்பது என் மீது கடமை, ஆதலால் நீங்கள் எங்கும் இருக்கலாம் என்பதாக ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய கூட்டத்திற்கு அந்த மன்னர் அனுமதி வழங்கிவிட்டார். அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸால் தாங்க முடியவில்லை. நம் நண்பன்
தங்க கட்டிகளை எல்லாம் காலிலே கொட்டியதற்கு பிறகும் கூட மயங்காமல் யாரை எதிர்த்து வந்தோமோ அவருக்கு சாதகமாக வந்து விட்டானே என்பதாக முஸ்லீம்கள் சந்தோஷமா வெளியே வரும் பொழுது முஸ்லீம்களை பார்த்து அம்ர் இப்னு ஆஸ் சொல்கிற ஒரு வார்த்தை, வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக, நீங்க இன்னும் உங்க பிரச்சனை முடியல, நாளைக்கு நான் அவையை கூட்டுவேன், நாளைக்கு உங்களினுடைய ஒரு முக்கியமான விஷயத்தை நான் மன்னன்ட்ட போட்டு கொடுக்குறேன், நாளைக்கு எப்படி தப்பிக்கிறீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்ன உடனே முஸ்லீம்களுக்கு ஒரு பெரிய கவலை. மறுநாள் அரசவை கூடுகிறது. அதே அம்ர் இப்னு ஆஸ் வருகிறார். மன்னா, ஏதோ ஓதினார்கள், நீ மயங்கினாயே, நீ நேசிக்கக்கூடிய, நீ வணங்கக்கூடிய ஈசாவை அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அபுதுன், அடிமை என்று சொல்கிறார்கள். கேள் அவர்களிடத்திலே, நீ வணங்கக்கூடிய உன்னுடைய கடவுளை அடிமை என்பதாக பேசுகிறார்கள். சலசலப்பு ஏற்படுகிறது அமைச்சரவையில். முழு ராஜாங்கமும் ஒரு சலசலப்பு. எல்லோரும் கூக்குரல் இடுகிறார்கள். உடனடியாக அவர்களை கூப்பிட்டு விசாரிக்க வேண்டும். உடனடியாக மீண்டும் ஜாஃபர் இப்னு அபீ தாலிபினுடைய கூட்டத்தாரை, முஸ்லிம்களை அழைக்கிறார் மன்னர். இப்பொழுது கேட்கிறார், நீங்கள் ஈசாவை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? நீங்கள் இயேசு பிரானை பற்றி, மா தகூலூன ஃபீ ஈஸா இப்னு மரியம், மரியம் பெற்றெடுத்த மகனை பற்றி உங்கள் நம்பிக்கை என்ன? ஃபகால லஹு ஜாஃபர் இப்னு அபீ தாலிப். எவ்வளவு உறுதி பாருங்கள். ஜாஃபர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நகூலு ஃபீஹி அல்லதி ஜாஅ பிஹி நபியுனா, எங்க இறை தூதர் என்ன சொன்னார்களோ அதைத்தான் நாங்கள் சொல்வோம். ஹுவ அப்துல்லாஹ், அவர் அல்லாஹ்வின் அடிமை, வ ரசூலிஹி, அவர் அல்லாஹ்வின் தூதர், வ ரூஹுஹு, அவர் பரிசுத்தமான ஆன்மா, வ கலிமத்துஹு, அவர் அல்லாஹ்வின் வார்த்தையின் ஊடாக படைக்கப்பட்டவர் என்று ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு, அவர் அல்லாஹ்வின் அடிமை, அல்லாஹ்வின் தூதர், அல்லாஹ்வினுடைய அற்புதமான படைப்பு, பரிசுத்தமான ஆன்மா என்று சொன்னதுதான் தாமதம். உடனடியாக ஃபதரபன் நஜ்ஜாஷியு யதஹு இலல் அர்த், பூமியை தட்டிக்கொண்டு நஜ்ஜாசி என்ன சொன்னார் என்று சொன்னால், நீங்கள் சொல்வதும் இன்ஜீல் என்ற என்னுடைய மூல வேதத்திலே இருப்பதும் சரியாகவே இருக்கிறது, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப அந்த தன்னுடைய நண்பர் அம்ர் இப்னு ஆஸை பார்த்து சொல்கிறார், அம்ரே, நீ மலை அளவிற்கு தங்கத்தை எனக்கு கொண்டு வந்தாலும், ரொம்ப முக்கியம், சொன்ன ஒரு வார்த்தை, இதுஹபு ஃபஅன்துமுல் ஆமினூன், நீங்கள் அனைவரும் எங்கள் தேசத்திலே நிம்மதியோடு இருங்கள். மன் சப்பக்கும் ஆரிம சும்ம மன் சப்பக்கும் ஆரிம, உங்களை பகைப்பவர்கள் என்னை பகைப்பவர்கள், நீங்கள் இந்த தேசத்திலே நிம்மதியாக இருக்கலாம், உங்களை என் உயிரை கொடுத்து நான் பாதுகாப்பேன். தன்னுடைய நண்பன் அம்ரை தொடையில் தட்டி சொன்னார், நீ மலை அளவிற்கு தங்கத்தை கொண்டு வந்தாலும் நான் இவர்களுக்கு அநீதம் செய்ய மாட்டேன். தன்னுடைய வாயில் காப்பவர்களை கூப்பிட்டார். இவன் கொண்டு வந்த அத்தனை அன்பளிப்பையும் அவன் கையிலே கொடுங்கள், அவனை அவன் தேசத்திற்கு அனுப்பி வையுங்கள் என்பதாக அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, பின்னால் அவர் இறை நபித்தோழராக மாறிவிட்டார், முகம் கருத்தவராக, அவமானப்பட்டவராக, கொடுத்த அன்பளிப்பையும் மன்னர் அவர் முகத்திலேயே தூக்கி எறிந்து அந்த அம்ர் இப்னு ஆஸை அனுப்பி வைத்து விட்டார். முஸ்லிம்கள் நிம்மதியோடு சந்தோஷத்தோடு அந்த தேசத்திலே வாடுகிறார்கள். இப்ப இந்த மன்னனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்து விட்டது. ஏன்னா அந்த மன்னரினுடைய நம்பிக்கை ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடவுள் என்பதாக அந்த தேசம் நம்பி இருக்கிறது. ஆனால் முஸ்லிம்கள் இப்படி சொன்னவுடன் மன்னர் ஒரு வார்த்தை சொன்னார், இன்ஜீலிலே இப்படித்தான் இருக்கிறது, நானும் இப்படித்தான் நம்புகிறேன் என்று சொன்னார் அல்லவா. அந்த தேசத்திலே இப்பொழுது குழப்பம் ஆரம்பிக்கிறது. மன்னர் மதம் மாறிவிட்டார், மன்னனை விடக்கூடாது, நம்முடைய நம்பிக்கைக்கு எதிராக மன்னர் மாறிவிட்டார் என்பதாக அரசாங்கத்திற்குள்ளாக சலசலப்புகள், சச்சரவுகள். ஆனாலும் அந்த நஜ்ஜாஷி மன்னர் சோர்ந்து போகவில்லை. ஆட்சியை இழந்தேனும் ஜாஃபர் ரலியல்லாஹு கூப்பிடுறாரு. சில நாட்களுக்கு பிறகு, உங்களை என் தேசத்துல வச்சிருக்கிறதுனால உங்க நம்பிக்கை உண்மையான நம்பிக்கை நான் ஏத்துக்கிறேன், ஆனா என் தேசத்துல இந்த நம்பிக்கை செல்லுபடியாகாது, என் ஆட்சிக்கு எதிராக பெரிய கிளர்ச்சி செய்கிறார்கள், அதனால நான் உங்களுக்கு ஒரு பெரிய கப்பலை செஞ்சு வச்சிருக்கிறேன், ஒரு கால் என் ஆட்சி வீழ்ந்து விட்டால் அந்த கப்பல்ல ஏறி நீ எங்கேயாச்சும் தப்பித்து விடுங்கள், இந்த தேசத்துல இருந்து விடாதீர்கள், சரியா என்று ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆட்சிக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது. முஸ்லிம்களை அரவணைத்ததற்காக, முஸ்லிம்களினுடைய நம்பிக்கையை சரிகண்டதற்காக ஆட்சிக்கு பெரிய அவமானம் இருந்தாலும் கூட, ஆட்சியே பெரிய தள்ளாடக்கூடிய சூழலிலும் கூட, இல்லை இல்லை உங்களை பாதுகாப்பது என் மீது கடமை என்பதாக முஸ்லிம்களை அரவணைக்கிறார். சில சூழ்ச்சிகளை செய்கிறார். மான் தோல் இருக்கிறது அல்லவா, அந்த தோலிலே இரவிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஈசா ரசூலுல்லாஹ்
என்பதாக 3 வார்த்தைகளை எழுதி தன்னுடைய உடலிலே போர்த்தி கொண்டு அதற்கு மேலே உள்ளாடை அணிந்து அதற்கு மேலே மன்னர்கள் அணியக்கூடிய ஆடையை அணிந்துவிட்டு மறுநாள் அரசவையை வருகிறார். அமைச்சர்கள் எல்லாம் கொந்தளிப்புல இருக்கிறாங்க. இவர் ஆட்சியை விட்டு நீக்கணும். உடனடியாக எல்லா அமைச்சரையும் கூப்பிடுகிறார். யா அஹ்ல ஹபஷா, ஓ ஹபஷா வாசிகளே, என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் சொன்னார்கள், இதுவரை நல்லவனாக இருந்தாய், தற்பொழுது உங்களினுடைய சிந்தனையிலே சில மாற்றத்தை நாங்கள் காணிக்கிறோம். தன்னுடைய கையை அந்த எழுதப்பட்ட இடத்துல அவர் மனசுல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அதுக்கு கீழே ஈசா அப்துல்லா, அல்லாஹ்வினுடைய அடிமை ஈசா என்பதாக எழுதியிருக்கிறாரு. அந்த ஈசா இடத்துல இந்த கையை வச்சுக்கிட்டு அவர் சொல்றாரு, ஈசாவை நீங்கள் எப்படி நினைக்கிறீர்களோ அப்படித்தான் நான் நினைக்கிறேன். அவர் மனசுல என்ன நினைக்கிறாருன்னா, நான் அவரினுடைய அல்லாஹ்வின் அடிமை என்று நினைக்கிறேன், வெளிப்படுத்துறேன். ஏன்னா பிரச்சனையை தீர்க்கணும். முதல்ல அரசாங்கத்தை தற்காத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆட்சி அதிகாரமே இப்பொழுது இவர்களை அரவணைத்ததற்காக ஆட்சிக்கே பெரிய பாதிப்பு இருக்கிறது. அதனால அந்த கையை இப்படி வச்சுக்கிட்டு அவர் வெளிப்படுத்தாம, அவர் நினைப்பது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஈசா அப்துல்லா, அல்லாஹ்வினுடைய தூதர் ஈசான்னு தான் நம்புறாரு. ஆனா அவங்கள்ட்ட சொல்லும் பொழுது, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த கொள்கையில இருந்து நான் மாறல அப்படின்னு இந்த கையை இப்படி வச்ச உடனடியா எல்லாரும் நம்முடைய மன்னர் மாறவில்லை, நம்முடைய மன்னர் நம்முடைய சிந்தனையில் தான் இருக்கிறார் என்பதாக அந்த பிரச்சனைக்கு தீர்வும் கிட்ட ஆரம்பிக்கிறது. சந்தோஷமாக முஸ்லிம்கள் கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருட காலம் அங்கே வாழுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு சென்றதற்கு பிறகு ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு எல்லா நாட்டு மன்னர்களுக்கும் அல்லாஹுவின் தூதர் கடிதம் அனுப்புகிறார்கள். அப்படி அனுப்பக்கூடிய நேரத்தில் இந்த நஜ்ஜாஷி மன்னனுக்கும் அல்லாஹுவின் தூதர், நீங்க கூகுள்ல போய் படிச்சு பாருங்க, எவ்வளவு விஷயத்தை அல்லாஹுவின் தூதர் அந்த கடிதத்தில் பேசியிருப்பார்கள். அல்லாஹுவின் தூதர் அம்ர் இப்னு உமை என்று சொல்லக்கூடிய நபித்தோழரை கூப்பிட்டு அவர் கையில ஒரு கடிதத்தை கொடுக்குறாங்க. இந்த கடிதத்தை நீ நஜ்ஜாஷி மன்னனிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். முஸ்லிம்கள் அங்கதான் இருக்கிறாங்க. உடனடியாக இந்த அம்ர் இப்னு உமையா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் அந்த கடிதத்தை தூக்கிட்டு போறாரு. போனதுதான் தாமதம். நான் ரசூலுல்லாஹ் மதீனால இருந்து வாரன உடனே நஜ்ஜாஷி அப்படியே எந்திரிச்சிட்டார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரீங்களா? வாங்க வாங்க வாங்க. என்ன விஷயம்? இல்ல, அல்லாஹுவின் தூதர் உங்கள் கையில ஒரு கடிதத்தை தர சொன்னார்கள். இமாம் பைஹகி பதிவு செய்கிறார்கள். அந்த கடிதத்தை வாங்கி அப்படியே கண்ணிலே வைத்துக் கொள்கிறார். அல்லாஹுவின் தூதரின் மீதான நேசம். அவர் உடனே அந்த கடிதத்தை படிச்சு பார்க்கிறார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், மின் முஹம்மதின் ரசூலில்லாஹி இலன் நஜ்ஜாஷி, நஜ்ஜாஷிக்கு அல்லாஹுவின் தூதர் எழுதக்கூடிய கடிதம். சலாமுன் அலை, சாந்தி உண்டாகட்டும். ஃபஇன்னி அஹ்மது இலைக்கல்லாஹ், அல்லாஹுவை நான் புகழுகிறேன். அல் மலிக்குல் குத்தூசுல் முஃமினுல் முஹைமின், அந்த அல்லாஹ் தான் ஆட்சியாளன், பாதுகாப்பவன். வஅஷ்ஹது அன்ன ஈஸா இப்னு மர்யம, ஈசா என்பவர், நான் சாட்சி சொல்கிறேன், அல்லாஹுவினுடைய அற்புத படைப்பு, பரிசுத்தமானவர், அல்லாஹுவால் பரிசுத்தமாக படைக்கப்பட்டவர் என்று நான் சாட்சி சொல்கிறேன். ஓ மனிதா, இன்னி அதுஊக, ஓ மன்னனே, உன்னை இலல்லாஹி வஹ்தா, அல்லாஹுவை மட்டும் வணங்குமாறு உன்னை நான் அழைப்பு கொடுக்கிறேன். அவனை தவிர வேற யாரையும் நீ வணங்கக்கூடாது என்று ரசூலா இந்த கடிதத்தை சொன்ன உடனே அப்படியே அரசவையில் அந்த கடிதத்தை படிச்சுட்டு எந்திக்கிறார். எதுவும் நடக்கட்டும் சப்தமிடுகிறார். நான் சமூகமே அறிந்து கொள்ளுங்கள், நான் முஹம்மதை பின்பற்றுகிறேன், அல்லாஹுவின் தூதரை நான் ஈமான் கொள்கிறேன் என்பதாக முழு அரசவையிலே உரத்த சப்தத்தோடு என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஆட்சி விழுந்தால் விழட்டும், நீங்கள் நம்புங்கள், நம்பாமல் போகுங்கள். ரசூலுல்லாஹ் எனக்கு கடிதம் அனுப்பியதற்கு பிறகு அந்த தூதரை மறுப்பதிலே எனக்கு எந்த விதத்திலும் தயக்கம் இல்லை. அதனால் அந்த தூதரை நான் ஏற்றுக்கொள்ளவே போகிறேன் என்பதாக உரத்த சப்தத்தோடு ஜாஃபர் ரலியல்லாஹுவை அழைத்து அவர் கையிலேயே அல்லாஹுவின் தூதரிடத்திலே அல்லாஹுவினுடைய தூதரை நம்பிக்கை கொண்டு இஸ்லாத்திற்குள்ளாக நுழைகிறார். அவர் இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே இந்த அம்ர் இப்னு உமையா 2வது ஒரு கடிதத்தை கொடுத்தாங்க. ரசூலா 2 கடிதம் கொடுத்திருந்தாங்க. ஒன்னு இந்த கடிதம், இஸ்லாத்தின் பால் அழைப்பு கொடுக்க வேண்டும். 2வது ஒரு கடிதத்தை கொடுக்குறாங்க. அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கு, ரமலான் ஒரு பெண் உங்க பூமியில இருக்கிறா, அபூ சுஃபியானினுடைய மகள். இந்த 80 பேர் வந்தாங்கல்ல, அவங்கள இவங்க ஒரு அம்மா, ஒரு பெண்மணி. இவர்களுடைய கணவர் உபைதுல்லா, கணவனும் மனைவியுமாய் அபஷாவுக்கு வந்தார்கள் ஹிஜ்ரத் செஞ்சு. அங்க அவங்களுக்கு ஒரு புள்ள பிறந்துச்சு. இந்த உபைதுல்லா அங்க போய் கிறிஸ்தவராக மதம் மாறி உடனடியா இந்த அம்மா பிரிஞ்சிட்டாங்க. ஒரு கிறிஸ்தவராகவே செத்து போய் விட்டார். இந்த ரமலான், அவங்க பேர் ரமலா. இப்ப ரசூல்லா சொல்றாங்க, ரமலான் எங்க குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்மணி உங்கள்கிட்ட இருக்கிறா, அவளை நீங்க எனக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணும் அப்படின்னு ரசூல்லா என்ன செய்யறாங்க, அந்த கடிதத்தில் எழுதியிருந்தாங்க. உடனடியாக அந்த அவங்களதான் உம்மு ஹபீபான்னு சொல்லுவோம். ரசூல்லாவுடைய மனைவிகள்ல ஒரு மனைவி உம்மு ஹபீபா. ரசூல்லா பெயர் மாத்தினார்கள், ரமலா என்ற அந்த பெயரை மாத்தி விட்டார்கள். உடனடியாக அவங்க வீட்டை தட்டுறாங்க ஹபஷால.
வந்த செய்தியை சொல்றாங்க, நான் நஜ்ஜாஷியினுடைய வாயில் காப்பவன் ராணுவ வீரன், உங்களை அல்லாஹுவின் தூதர் பெண் கேட்டார்கள், நஜ்ஜாஷி மன்னர் அல்லாஹுவின் தூதருக்கு சாட்சியாக இருந்து உங்களை பெண் கேட்டிருக்கிறார். உடனே சந்தோஷத்தோடு அரமனைக்கு வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் மதீனால இருக்கிறாங்க. நீங்க என்ன ஹதீஸை படிச்சு பாருங்க. இந்த ரமலா உம்மு ஹபீபாவை இந்த நஜ்ஜாஷி மன்னர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், வலியாக இருந்து 400 தங்க காசுகளை ரசூலுல்லாஹ்வுடைய கையின் ரசூலுல்லாஹ்வுக்கு சார்பாக மகர் கொடுக்கணும்ல. ரசூலுல்லாஹ் திருமணம் முடிக்கிற ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, இவளை எனக்கு திருமணம் முடிச்சு என் ஊருக்கு நீங்க அனுப்பி வைக்கணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. 400 தங்க காசுகளை ரசூல் சார்பாக இந்த ரமலாவுக்கு மகராக கொடுத்து நஜ்ஜாஷி மன்னர் என்ன செய்வார் என்று சொன்னால், அல்லாஹுவின் தூதருக்கு அந்த தேசத்தில் வைத்தே திருமணம் முடித்து ரசூல் சார்பாக அங்கேயே பெரிய வலிமாவையும் கொடுத்து, ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அன்பளிப்பை கொடுத்து, ரமலாவுக்கு அன்பளிப்பை கொடுத்து, ரசூலுல்லாவுக்கு பிரத்யோகமாக இந்த எத்தியோப்பியால மர வேலைப்பாடுகள் நல்லா இருக்கும், மரத்தால் செய்யப்பட்ட 3 அசாவை ரசூலுல்லாவுக்கு 3 குச்சியை என்ன செய்கிறார் என்று சொன்னால் அன்பளிப்பாக கொடுத்து பெரிய கப்பலிலே என்ன செய்கிறார், பாதுகாப்போடி மதீனாவுக்கு ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு அனுப்பி வைத்தார். அவர் அங்கே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். முஸ்லிம்களாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த முஸ்லிம்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு மதீனாவிற்குள்ளாக வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் இங்கே ஒரு பெரிய கட்டமைப்பையும் உருவாக்கி விட்டார்கள். இவ்வாறாக சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரம் மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. வெற்றி கொள்ளப்பட்டதுதான் தாமதம். ரசூலுக்கு இடியாய் ஒரு வார்த்தை வந்து விழுகிறது, அல்லாஹுவின் தூதரே, இந்த தீனுக்காக முதல் முறையாக ஆதரவு அளித்து அரவணைத்து ஆட்சியை இழந்தேனும் முஸ்லிம்களை பாதுகாப்பேன் என்பதாக ஒற்றை குறிக்கோளோடு இருந்து உங்களை காணாமலேயே உங்களை உயிருக்கு உயிராக நேசித்த அந்த ஹபஷாவினுடைய மன்னர் நஜ்ஜாஷி மரணித்து விட்டார் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னார்கள். நீங்கள் இப்பொழுது மதீனாவிற்கு வாருங்கள். மஸ்ஜிதே ஹமாமா என்பதாக ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஹீஹுல் புகாரியில் இந்த செய்தி வருகிறது. தன்னுடைய எல்லா தோழர்களையும் கூப்பிட்டு சொன்னார்கள், மாத்தல் யௌம ரஜுலுன் ஸாலிஹுன், ஒரு நல்ல மனிதர் இன்றைய தினம் மரணித்து விட்டார். ஃபகூமு, எல்லோரும் எழுந்திருங்கள். ஃபஸல்லு, அவருக்காக நாம் இப்பொழுது தொழுகை நடத்தப் போகிறோம். அலா அஹீக்கும், உங்களினுடைய சகோதரன் நஜ்ஜாஷிக்காக இந்த மைதானத்திலே இப்பொழுது நாம் தொழுகை நடத்த வேண்டும். இஸ்லாமிய வரலாற்றிலேயே ரசூலுல்லாஹ் இதற்கு முன்பும் சரி இதற்கு பின்பும் சரி ஜனாசா இல்லாம தொழுகை நடத்தினதே கிடையாது. காயிப் ஜனாசான்னு சொல்லுவாங்க. இந்த மன்னர் தான் முதல் முறையாக மஸ்ஜிதே ஹமாமா பெருநாள் திடல்ல வச்சு ரசூலுல்லாஹ் எப்பொழுதுமே அங்க பெருநாளை மட்டும் தான் தொழுவார்கள். மலை தொழுகைக்கு மட்டும் ஒதுக்கி இருந்த அந்த திடல்ல எல்லா தோழர்களையும் முழு மதீனாவும் திரண்டு வர வேண்டும். அவருக்காக ஆணும் பெண்களும் குழந்தைகளும் திரண்டு வருகிறார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கும் அந்த மஸ்ஜிதில் எழுதப்பட்டிருக்கும், மன்னர் நஜ்ஜாஷிக்காக ரசூலுல்லாஹ் இந்த இடத்தில் நின்றுதான் ஜனாசா தொழுகை நடத்தினார்கள் என்பதாக இன்றைக்கும் அந்த பள்ளிவாசலிலே எழுதப்பட்டிருக்கிறது. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நஜ்ஜாஷி மன்னனுக்காக கண்ணீரோடி லட்சோபக்கணக்கான நபித்தோழர்களினுடைய அணிவகுப்போடு அந்த மதீனத்து மண்ணிலே ஜனாசா தொழுகை நடத்தப்பட்டது என்பதாக ஸஹீஹுல் புகாரியில இந்த செய்தியை நாம் காணுகிறோமே. ஆனால் அன்பான சகோதரர்களே, ரசூலை கண் கொண்டு பார்த்ததில்லை, அல்லாஹுவின் தூதரோடி பழகியதில்லை, அல்லாஹுவின் தூதரோடி அந்த தூதரினுடைய குணத்தை நேரடியாக அனுபவித்ததில்லை. ஆனால் சத்தியத்திற்கு நாம் சான்று பகர வேண்டும். நம்மை நம்பி வந்தவர்களை நாம் ஒரு நாளும் கைவிட்டு விடக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, ஒரு நீதமான மன்னர்னு சொன்னாங்கல்ல, என்னுடைய நண்பனாகவே நீ இருக்கட்டும், நான் அவர்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டேன், என் ஆட்சியே சிதையட்டும், உங்களை அரவணைத்ததற்காக ஆட்சியை இழக்க வேண்டுமேயானால் ஆட்சியை கூட நான் இழப்பேன், நான் கிறிஸ்தவனாகத்தான் இருக்கிறேன், ஆனாலும் உங்களை நான் கைவிட மாட்டேன் என்பதாக கிறிஸ்தவராக இருக்கும் பொழுதே முஸ்லிம்களை அரவணைத்து இறுதியாக அல்லாஹுவின் தூதரை நம்பிக்கை கொண்டு ரசூலினுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். ரஜுலுன் சாலிஹுன் புகாரில் வருது, மிகச்சிறந்த ஒரு நல்ல மனிதர் இன்றைய தினம் மரணித்து விட்டார், அவருக்காக உங்கள் சகோதரன் அவருக்காக தொழுகை நடத்துங்கள் என்பதாக அல்லாஹுவின் தூதர் தொழுகை நடத்தினார்களேயானால் எவ்வளவு பெரிய பாக்கியம். ரசூல் காலத்திலே இல்லைதான், ரசூலை பார்க்கலதான், ஆனால் ரசூலுல்லாஹ் அவருக்காக என்ன செய்தார்கள், கண்ணீரோடி தொழுகை நடத்தினார்களேயானால் இப்பேற்பட்ட வரலாறு நமக்கு தரக்கூடிய ஒரு பாடம். நஜ்ஜாஷி என்பது வெறும் பெயர் அல்ல, நாமும் நம்முடைய வாழ்க்கை நம்மை நம்பியவர்களை நாம் கைவிடவே கூடாது என்பதாக, நம்மை இழந்தேனும் நம்மை நம்பியவர்களை நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு இந்த வரலாறு ஒரு பெரும் பாடமாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் வரலாற்று பக்கங்களில் மின்னக்கூடிய மற்றும் ஒரு மாணிக்கத்தை நாம் பார்ப்போம். வாஹு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.